இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இதுவும் எப்படின்னா ஒரு வகையான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். இதில் எப்படின்னா ப்ரீசெட்டாக ஒரு சில டேட்டாவை நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சுருவோம். அந்த டேட்டாவை நம்ம தேவையான அவுட்புட்டை நமக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம அதுக்கப்புறமா கால் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஃபி மெஷின் இருக்குது. அந்த காஃபி மிஷினில் காஃபி, டீ, மில்க், ஹாட் வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். அதில் அதுக்குன்னு செப்பரேட்டான பட்டன்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எந்த ப்ராடக்ட் வந்து கப்பில் ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணோம்னா என்னோடய கப்பில் டீ மட்டும் நமக்கு வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஒர்க் ஆகணுன்றதை முன்னாடியே நம்ம ப்ரீசெட் பண்ணி வச்சிடுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு பட்டன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு இமேஜினரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்விட்ச் கேஸ் நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் கண்டிஷன் மாதிரியே தான் ஸ்விட்ச்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டட் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் அப்படின்ற வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்னென்ன வேல்யூஸை மாற்றுறோமோ அந்த வேல்யூ எல்லாமே இதுக்குள்ளே செட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுற இந்த கேசஸ் எல்லாத்துக்கும் அதை வச்சு தான் அது மேட்ச் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ப்ரிவியூ பண்ணணும். அடுத்தது இதோடைய கேசஸ் நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஸ் 1. ஓகேவா, கேஸ் 1 சப்போஸ் ஆக்டிவேட் ஆனால் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது கேஸ் 1 அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு பட்டன் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா கன்சோல் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். கன்சோல் டாட் லாகில் அவுட்புட் நமக்கு என்ன வரணும்னா டிஸ்பென்ஸ் காஃபி, அதாவது ஃபஸ்ட்டு பட்டனை நம்ம செலக்ட் பண்ணோம்னா எனக்கு காஃபி வந்து ஃபில் ஆகணும் என்னோடய கப்பில் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அடுத்தது இது ஒர்க் ஆனதுக்கப்புறம் நான் பிரேக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கேஸ் செலக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகணும், எனக்கு அந்த ஆக்ஷன் நடக்கணும். அடுத்தது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகி அதோட லூப் வந்து கட் ஆகிடணும். ஓகேவா, சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு கேஸை யூசர் வந்து செலக்ட் பண்ணலைன்னு வச்சுப்போமே, அப்போ மேபி அடுத்த கேஸாக கூட யூசர் கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா கேஸ் 2ன்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். எனக்கு காஃபி வேணாம், இந்த இடத்துல எனக்கு டீ வேணும் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பட்டன் வந்து 2ஆக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கேஸ் ஆக்டிவேட் ஆகும். செகண்ட் கேஸில் டீ டிஸ்பென்ஸ் ஆகும். அடுத்தது அந்த ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் எனக்கு டீயும் வேண்டாம், இங்கே வந்து கேஸ் 3 எழுதிக்கலாம். இங்கே டிஸ்பென்ஸ் மில்க் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ கேஸில் இந்த பட்டன் 3ஐ ப்ரெஸ் பண்ணால் அந்த மிஷினில் பட்டன் 3ஐ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து மில்க் டிஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போது எல்லா நேரமும் அந்த மிஷினில் காஃபி, டீ, மில்க் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபில் ஆகிருக்குமான்னு தெரியாது. மேபி கண்டினியூஸாக நிறைய பேர் வந்து அதிலேருந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் அதில் இருக்கிற மில்க்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து தீர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மிஷின் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்டேட்டுக்கு போயிடணுன்னா அது வந்து என்ன சொல்கிறது, இன் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து ப்ராடக்டை நம்மளால் எடுக்க முடியாது. அப்போது அந்த கேஸில் என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட் அப்படின்னு ஒரு கேஸை நம்ம செட் பண்ணி வைக்கணும். இதில் எதையுமே ஒர்க் பண்ணலை அப்படின்னா கடைசியாக எனக்கு அந்த கேஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலான்னா நான் டிஃபால்ட்டுன்னு ஒரு கேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இதில் நம்ம என்ன சொல்லலான்னா ட்ரை அகெயின் லேட்டர்
அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேபி அந்த மிஷின் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கலாம், ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும். ஸோ அந்த கண்டிஷனில் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, மிஷினில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அவங்க அதை யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பட்டன் 1 நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதனால் வேரியபிளில் இந்த இடத்துல நான் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். 1 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும், இந்த கேஸ் 1 ஆக்டிவேட் ஆகணும். அப்போது இந்த கண்டென்ட் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. இதில் என்ன இருக்குன்னா டிஸ்பென்ஸ் காஃபி அப்படின்ட்டு இருக்குது. அதனால் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பென்ஸ் காஃபின்ற ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் வந்துருச்சு. இப்போ சப்போஸ் நான் வந்து தேர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு டிஸ்பென்ஸ் மில்க் அப்படின்ற இந்த கண்டென்ட் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. சாரி, இங்கே இருக்கிற இந்த கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் கேஸ் 4 நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. கேஸ் 4 நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு என்னென்னா கேஸ் 4ன்ற ஒரு கண்டென்ட்டே நம்ம கொடுக்கல, மொத்தம் 3 கேசஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போது வேறு வழி இல்லாமல் டிஃபால்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம், ட்ரை அகெயின் லேட்டர் அந்த மாதிரி. ஸோ இப்படி ப்ரீசெட்டாக ஒரு சில கேசஸ் நம்ம கொடுத்து அது ரிலவெண்ட்டான டேட்டாவை யூசர் மூலிமா நம்ம கொடுக்க வச்சு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு அவுட்புட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.